ஹாப்பி சண்டே திவ்யா. ஹாப்பி சண்டே பிரீத்தி. ஓகே, சண்டேனாலே ஹாப்பியா ரெடியாகி வந்திருக்கோம் ரெண்டு பேருமே. இன்னைக்கு என்ன சூப்பரான டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டை. ஸோ நம்ம வந்து நிறைய வாசனை பொருட்கள் வந்து சமையல் ஆட் பண்றோம் இல்லையா, அதுல ரொம்ப முக்கியமானது வந்து ஏலக்காய் பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பட்டையை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இன்னைக்கு இருக்கு. நம்ம வந்து சாப்பாட்டுக்கு தான் யூஸ் பண்றோம், அதாவது டேஸ்ட்டுக்கு யூஸ் பண்றோம். ஆனா டேஸ்டையும் தாண்டி நிறைய மெடிசினல் வேல்யூஸும் அதுல இருக்கு அப்படின்றாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் இன்னைக்கு அலசி ஆராயறதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். பிரீத்தி, நிறைய வந்து நம்ம பட்டை இன்டேக் பண்ணுவோம் இல்லையா? சோ வந்து நம்மளுக்கு ஸ்பெஷலா நம்மள மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பட்டை ஆன்டி ஏஜிங் வந்து வராம தடுக்கும். ஆன்டி காலங்கத்துல என்ன விஷயம் அது? அதாவது வயசாகாம இளமையா தெரியாம இளமையா நீங்க இருக்கலாம். பட்டை பேசுறத வச்சு மக்கள் நமக்கு வயசாயிடுச்சு நினைச்சிருவாங்க. இப்பெல்லாம் சொல்லலாமா உங்களுக்கு? தப்புமா, தப்பு. சொல்லுங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெர்ப்ஸ் வந்து நிறையவே இருக்கு இல்லையா? சோ அதுல ஸ்பைஸ் வந்து பெஸ்ட் வேர்ல்ட்ஸ்லயே வந்து 26 ஸ்பைசஸ் தான் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பட்டை வந்து 7th பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஆமா. அது மட்டும் இல்லாம ஆன்டி ஆக்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா பட்டை தான் வந்து நம்பர் 1 அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ வந்து புள்ளி விவரமா ரமணா மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பட்டையை பத்தி சொல்லியிருக்கீங்க. சோ வந்து பட்டையை கிளப்பி நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனே. நம்ம தொடர்ந்து நிறைய பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நமக்காக ரெடியா காத்துட்டு இருக்கு. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது சூரியோதயம். இன்று 30/10/2016 ஞாயிற்றுக்கிழமை, துர்முகி வருடம் ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:02 ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகன் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி அமாவாசை. நட்சத்திரம் சித்திரை. சுபவோரைகள் காலை 7 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, பகல் 2 மணி முதல் 5 மணி வரை. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் மீன ராசிக்கு. திவ்யா, அடுத்த சினமன்ல அதாவது பட்டையில என்ன ஒரு நல்ல விஷயம்னு பாத்தீங்கன்னா மெடிசனல் வேல்யூ சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ இது வந்து சாப்பிட்றவங்களுக்கு என்ன நல்ல விஷயம் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து கொலஸ்ட்ரால் குறைக்குது உடம்புல. சோ நிறைய பேருக்கு வந்து கொலஸ்ட்ரால் அஃபெக்ட் ஆகும், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரும். நிறைய பேர் கொலஸ்ட்ரால் போய் ஹார்ட்ல சேர்ந்தா வந்து ஹார்ட் அட்டாக்கே வருது மெயினா. சோ அந்த ஹார்ட் அட்டாக்ல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா நிறைய பட்டை சேர்த்துக்கணும் சாப்பாடுல. நம்ம நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, பிரியாணில பட்டை போட்டிருப்பாங்க, பட்டை எடுத்து ஓரமா வச்சிருவோம். ஆனா ஆக்சுவலி என்னன்னா அதோட எசன்ஸ் வந்து பிரியாணில மிக்ஸ் ஆயிருக்கும். சோ அதனால அதை ஓரமா அதை கடிக்க முடியாது மோஸ்ட்லி. ஸோ அதை எடுத்து வந்து நம்ம சாப்பிட்றோம். பிரியாணி மட்டும் இல்லாமல் நிறைய ஃபுட்டில் நீங்கள் பட்டையை வந்து ஆட் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறாங்க. அண்ட் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து எங்கேயாவது கட் ஆயிடுச்சுன்னா, எதுலையாவது கை கட் ஆயிடுச்சுன்னா பிளட் வந்து வரும், நிறைய பிளட் வந்து லாஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் நிறைய பட்டை வந்து இன்டேக் பண்ண வந்து பிளட் வந்து சீக்கிரமாக உறைஞ்சிரும், பிளட் கிளாட் ஆகிடும் சீக்கிரமாக. ஸோ வந்து உங்களுக்கு பிளட் லாஸ் ஆகிறது வந்து கண்ட்ரோல் பண்ண அந்த பட்டை உதவுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நிறைய சாப்பிடுவீங்க போல இருக்குல்ல? இல்லை, சாப்பிடலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் இனிமே. ஆமா. ஓகே பிரீத்தி, சாப்பிடுங்க, நல்லா ஸ்லிம்மா இருங்க. ஏதோ கலாச்சா மாதிரி இருக்கு. சரி, இது தொடர்ந்து அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இசைக்கலைஞர்கள் நம்மளுக்காக இசை விருந்து கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது சங்கீத ஸ்வரங்கள். மாமா பாப்பா மாமா நீ மாமா பாப்பா மாமா சச மாமா பாப்பா மாமா நீ பாப்பா என்னையே என்னே
அடைக்கலமடைந்தேன் அன்புடன் உன்னை நான் அடைக்கலமடைந்தேன் அன்புடன் உன்னை நான் அடைக்கலமடைந்தேன் அகிலாண்டேஸ்வரி அபிராம சுந்தரி அன்புடன் உன்னை நான் அடைக்கலமடைந்தேன் அகிலாண்டேஸ்வரி அபிராம சுந்தரி அனைத்தும் அறிந்த ஆதிசக்தி நீயே அம்மா அனைத்தும் அறிந்த ஆதிசக்தி நீயே அனைத்தும் அறிந்த ஆதிசக்தி நீயே அனைத்தும் அறிந்த ஆதிசக்தி நீயே அனைத்தும் அறிந்த ஆதிசக்தி நீயே அரவணை தெல்லை ஆதரி ஷாம கிருஷ்ண சோதரி அனைத்தும் அறிந்த ஆதிசக்தி நீயே அரவணை தெல்லை ஆதரி ஷாம கிருஷ்ண சோதரி நேரமும் உன்னாமம் உரைப்பதே நேரம் அல்லையே என் நேரமோ உன்னாமம் உரைப்பதே என் நேரமோ அன்னையே அன்னையே அன்னை